இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் பொரியல் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இதுதான் செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட் பீட்ரூட்டை திருவி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா தேவைக்கான உப்பும் ஆட் பண்ணி கை நிறைய தேங்காய் பூவையும் போட்டு இப்படி கை கொண்டு திரும்பி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு பொட்டிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மிக்ஸ்சர் எடுத்து இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இது செய்யும்போது லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். தண்ணியும் ஆட் பண்ணாமல் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையான பீட்ரூட் கேரட் பொரியல் தயாராகிடுச்சு.